வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். பொள்ளாச்சி அருகே 2 போக சம்பா நெல் சாகுபடி பணி தீவிரம். ஆழியாறு அணை நிரம்பியதால் விவசாயிகள் மும்முரம். நெல்லை அரசு பள்ளியில் சிறந்த மதிப்பெண் பெற்ற 200 மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை தலா 50,000 ரூபாய் வழங்கி தனியார் அமைப்பு ஊக்குவிப்பு. தருமபுரியில் சாமந்திப்பூ விளைச்சல் அமோகம். சீசன் காலங்களிலும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. பள்ளிகளில் கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் விழா. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் மாணவ மாணவியர் உற்சாகம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் வாடிக்கையாளர்களின் கடன்களை தள்ளுபடி செய்த டீ கடைக்காரர். கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவி என பேட்டி. பொள்ளாச்சி அருகே கடந்த 2 ஆண்டுகளுக்கு பின் 2 போக சம்பா நெல் சாகுபடி தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் ஆழியார் புதிய மற்றும் பழைய ஆயக்காட்டு பாசனத்தில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 6,400 ஏக்கரில் செய்யப்பட்டு வந்த சம்பா நெல் சாகுபடி மழை இல்லாத காரணத்தால் 3,500 ஏக்கரில் மட்டுமே செய்யப்பட்டு வந்தது. மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக உரிய நேரத்தில் மழை பெய்யாததால் அப்பகுதி விவசாயிகள் முதல் போக சாகுபடி மட்டுமே செய்து வந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு பொள்ளாச்சியில் பெய்த மழையால் ஆழியாறு அணை நிரம்பியது. இதனால் முதல் போக சாகுபடியை முடித்த விவசாயிகள் 2ஆம் சாகுபடி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். உழவு இயந்திரம் கொண்டு நிலத்தை உழுதும் நாற்று நடும் இயந்திரம் கொண்டு நாற்று நட்டும் விவசாயிகள் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேலைக்கு ஆட்கள் கிடைக்காததால் இயந்திரம் கொண்டு வேலை செய்வதாகவும் இயந்திரத்திற்கு வேளாண் துறை மானியம் வழங்குவதால் குறைந்த செலவில் விரைந்து பணிகள் நடப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் தனியார் சார்பில் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் திருவூடல் வீதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அருணை புத்தக திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். ஜனவரி 4ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் 60 பதிப்பகங்களைச் சேர்ந்த 69 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு தலைப்புகளில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. வருகின்ற புத்தாண்டை புத்தகத்தோடு கொண்டாடும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள இந்த புத்தக திருவிழாவில் முதல் விற்பனையை ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். நெல்லையில் உள்ள அரசு பள்ளியில் சிறந்த மதிப்பெண் பெற்ற 204 மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மதுரா கோட்ஸ் ஆலை நிறுவனம் சார்பில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநரக இணை இயக்குநர் நாகராஜ முருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறந்த மதிப்பெண் பெற்ற 204 மாணவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. இதில் மதுரா கோட்ஸ் ஆலை நிர்வாக அதிகாரிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள், மாணவர்கள், பெற்றோர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் காவலர் நிறைவு வாழ்வு பயிற்சியின் வகுப்பினை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் தொடங்கி வைத்தார். காவலர்களின் மன உளைச்சலை போக்கும் வகையில் காவலர் நிறைவு வாழ்வு பயிற்சி வகுப்பு தொடங்கியது. இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் தொடங்கி வைத்தார். மன உளைச்சலை போக்க யோகா பயிற்சி, விளையாட்டு உடற்பயிற்சி போன்றவற்றை பயிற்சி செய்து மேற்கொள்ளவும் காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. முன்னதாக பெங்களூரு சென்று இந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்ட பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் வழங்கினார். பெங்களூருவில் பயிற்சி முடித்து வந்த காவலர்கள் இங்குள்ள காவலர்களுக்கு பயிற்சி அளிப்பார்களாம் என செல்வராஜ் தெரிவித்தார். தங்களுடைய பணியில் எந்த மன அழுத்தமின்றி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வேலை பார்க்கணும். அத்தகைய சூழலை அவங்களை உருவாக்குவது தான் என்னுடைய இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம்.
இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தான் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலர்கள் பெங்களூரில் உள்ள நிமான்ஸ் என்னும் அமைப்பிற்கு அனுப்பப்பட்டு அவருக்கு அங்கே பயிற்சி அளிக்கப்பட்டு இங்கே அந்த பயிற்சி பெற்று வந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி நடைபெற்ற வருவாய்த்துறையினருக்கான சிறப்பு மருத்துவ முகாமில் அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் வருவாய்த்துறையில் பணிபுரியும் அலுவலர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை வட்டாட்சியர் தயாளன் தொடங்கி வைத்தார். இதில் பொது மருத்துவம் மற்றும் மனநலம் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அலுவலர்கள் அனைவருக்கும் இரத்த கொதிப்பு, சர்க்கரை அளவு, கண் பரிசோதனை, EGC உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இதில் ஏராளமான அலுவலர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திண்டிவனம் பகுதியில் கலர் கோலமாவு விற்பனை சூடுபிடித்துள்ளது. மார்கழி மாதம் பிறந்தாலே பெண்கள் அதிகாலையில் எழுந்து வாசலில் கோலமிட்டு அதில் வண்ணங்கள் தீட்டி அழகுபடுத்துவது வழக்கம். அதன்படி மார்கழி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் கலர் கோலமாவு விற்பனை சூடுபிடித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள இருதயபுரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள மக்கள் கலர் கோல பொடியை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். இதற்காக இப்பகுதியில் காணப்படும் உலர் மண்ணை எடுத்து கலர் பொடியுடன் கலந்து காய வைத்து கலர் கோலமாவு தயாரிக்கின்றனர். தற்போது மார்கழி மாதம் பிறந்துள்ள நிலையிலும் பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையிலும் கலர் கோலமாவு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. அந்த சாலை வழியாக செல்லும் பயணிகள் வாகனத்தை நிறுத்திவிட்டு கலர் கோலமாவு வாங்கிச் செல்கின்றனர். கோலமாவை காய வைப்பதற்கு பொதுவான ஒரு கொட்டகை அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவன்மலையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் மற்றும் 2018-19 முதல் அரையாண்டிற்கான கூட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பணியாளர்களின் வருகை பதிவேடுகள் சரிபார்க்கப்பட்டு அவர்களின் குறைகள் கேட்டறியப்பட்டன. இதில் காங்கேயம் வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒன்றிய பொருளாளர் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள். தர்மபுரி பகுதிகளில் சாமந்திப்பூ விளைச்சல் அமோகம். சீசன் காலங்களிலும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் விரக்தி அடைந்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். விசேஷ சீசன்களை முன்வைத்து தர்மபுரி மாவட்டத்தில் சாமிச்செட்டிப்பட்டி, சின்னரெட்டி அள்ளி உள்ளிட்ட பல பகுதிகளில் விவசாயிகள் சாமந்தி உள்ளிட்ட பல வகையான பூக்களை சாகுபடி செய்வது வழக்கம். இங்கு அறுவடை செய்யப்படும் பூக்கள் உள்ளூர் சந்தை மற்றும் பெங்களூர், சென்னை, கோவை, ஓசூர் ஆகிய பகுதிகளுக்கு விற்பனைக்காக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அந்த வகையில் தற்பொழுது சாமந்தி பூ சாகுபடியில் தர்மபுரி மாவட்ட விவசாயிகள் களம் இறங்கியுள்ளனர். 3 மாத கால பயிரான சாமந்தி பூ தற்பொழுது பருவமழை காரணத்தினாலும் சீதோஷ்ண நிலை மாற்றத்தாலும் சாமந்தி பூ அமோக விளைச்சலை கண்டுள்ளது. தேவைக்கு அதிகமாக விளைச்சல் அதிகரித்துள்ளதால் சீசன் காலத்திலும் சாமந்தி பூவின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் 3 ஏக்கரால சாமந்தி பூ நட்டு வச்சிருக்கோம். இதில் 8 விதை இருக்குது. இப்போ கூலிக்கு தான் கட்டுப்படி ஆகுது. சரியாக இது பண்ண வராது. எங்களுக்கு வியாபாரம் சரியாக ஓடல. கிலோவுக்கு 20 ரூபான்னு தான் போகுது. கடந்த மாதம் கிலோ 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விலை போன சாமந்தி பூ தற்பொழுது கிலோ 10 ரூபாய்க்கு விலை போகிறது. இதனால் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் சாமந்தி பூவிற்கு அரசே விலை நிர்ணயம் செய்வதோடு பூக்கள் விலை அதிகரிக்கும் நேரத்தில் விற்பனை செய்ய குளிர்பதன கிடங்கு அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பூ 10 ரூபா 15 ரூபா தான் போகுது மார்க்கெட்லேயே. ரெண்டாவது ராகோடு ஒரு ஏக்கராவுக்கு 50,000 மேலே செலவாகுது. 50 1 லட்ச ரூபாய்க்கு ஆகுது. பூ இது மேலே எந்த பண்ணையும் பண்ணி ராகோடு போயிருந்தா கரும்பு நட்டாலையும் கரும்பு காஞ்சி போயிருது. விவசாயமே ஒன்றும் பழைக்க முடியாது. அறுப்பு அறுப்பு கூலிக்கு தான் சரியாகுது. இப்போ அரசு எங்களுக்கு ஒரு ஏசி மாதிரி புளிக்கூட ஒன்று மாதிரி ஏசி மாதிரி ரெடி பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சு பூ வைத்தாங்களா, ஒரு 6 மாதம் 3 மாதம் ஸ்டாக் வச்சு ஆப்பிளி மாதிரி ஒரு பதப்படுத்தி வச்சு விற்றாங்களா எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு ஆள் கட்டுப்படி ஆகும். அது இன்றைக்கி அளவுறு பொருள் இன்றைக்கி விற்றா தான் ஆச்சு பூவு. நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. தூக்கி வெளியே குப்பையில் தான் கொட்டிட்டு வரணும். மாலை முரசு செய்திகளுக்காக தர்மபுரியிலிருந்து செய்தியாளர் ஆனந்தன். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் கிறிஸ்துமஸ் ஊர்வலம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த ஊர்வலத்தை பங்கு தந்தை ஆண்டோ பீட்டர் ராஸ் தொடங்கி வைத்தார்.
இதில் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து, மாணவிகள் தேவதை போன்ற வேடமணிந்து வாழ்ந்து அட்டைகளை ஏந்தியவாறு ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். பிறந்தநாள்ல அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு எம் பள்ளி மாணவ மாணவிகள், அதாவது வேதிக் பள்ளி மாணவ மாணவிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமும் அந்த பெண்கள் தேவதைகள் வேடமும் அணிந்து வந்திருக்காங்க. நாங்க இன்னைக்கு ரேலி பண்ண போறோம். எதுக்குன்னா, நாங்க இந்த ரேலியில நாங்க என்ன சொல்ல போறோம்னா, மனிதர்கள் எப்படி ஒற்றுமையோடு வாழ வேண்டும், பகை இல்லாமல் வாழ வேண்டும். இதுதான் எங்களுடைய கருத்து. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள தனியார் பள்ளிகள் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதில் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு இயேசுநாதர் பிறப்பு குறித்து நாடகம் நடித்தும் கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடியும் நடனம் ஆடியும் மாணவர்களை மகிழ்வித்தனர். மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த பள்ளி ஆசிரியர் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனை பெற்றோர் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கண்டுகளித்தனர். கடம்பூர் அரசு பள்ளியில் கணித மேதை ராமானுஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே கடம்பூர் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் கணித மேதை ராமானுஜரின் பிறந்தநாள் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. ராமானுஜரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து விழாவில் ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி விழாவை நிறைவு செய்தனர். பல்லடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளர் கயல்விழி உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது கருமத்தப்பட்டி அன்னூர் சாலையில் கொள்ளையர்கள் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் 3 பேரையும் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த 4 வாகனங்கள், 45 சவரன் நகை மற்றும் வெள்ளி பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திட்டக்குடி அருகே கடைகளில் பொருட்களை திருடி வந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாட பகுதியில் உள்ள கடைகளில் அடிக்கடி பொருட்கள் திருடு போவதாக காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இது தொடர்பாக போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஜவுளி கடையில் புடவை, வேட்டி மற்றும் எலக்ட்ரானிக் கடைகளில் டிவி உள்ளிட்ட பொருட்களை திருடிய 2 பெண்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் அரியலூரைச் சேர்ந்த சங்கர், கல்பனா, கற்பகம் என்பது விசாரணையில் தெரியவந்தது. நத்தம் அருகே வத்திப்பட்டி பகுதியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளினால் நோய் தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வத்திப்பட்டு கே நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் மருத்துவ மற்றும் கோழி கழிவுகள் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் சுகாதாரத்துறை மற்றும் ஊராட்சித்துறையிடம் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அதிகாரிகள் இது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் குடியிருப்பு பகுதி அருகே கொட்டப்படும் இந்த மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சுகாதாரத்துறையினர் மருத்துவ கழிவுகள் கொட்டுபவர்களின் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையெனில் அடுத்த கட்டமாக அறப்போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் இங்கே 100 குடும்பத்துக்கு மேலே வசிக்கிறோம். அங்கனக்குள்ள இங்கே எங்களுக்கு நாங்கள் இருக்க இடத்துலதான் எல்லாமே கோழி கழிவு, பேக்கரி கழிவு, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஊசி மருந்து அந்த கழிவு எல்லாத்தையுமே கொண்டு இங்கே நாங்கள் வசிக்கிறதுக்கு முன்னாடி தான் கொட்டுறாங்க. இதனால் எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பாதிப்பாகுது. நிறைய பேர்த்துக்கு காய்ச்சலாம் இன்னும் காய்ச்சல் இன்னும் சரியாகலை. இதனால் எங்களுக்கு அதிக பாதிப்பாகுது. அதுக்காக நீங்கள் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் வெங்கடேஷ் பண்ணையார் நினைவிடத்தை அவமதித்ததாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அம்மன்புரத்தில் அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் வெங்கடேஷ் பண்ணையார் நினைவிடம் அமைந்துள்ளது. இங்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு இளைஞர்கள் சிலர்
காலணியுடன் நினைவிடத்தின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டும் நினைவிடத்தின் மீது கால் வைத்துக் கொண்டும் இருப்பது போன்ற புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் குறித்து வெங்கடேஷ் பண்ணையாளர் நற்பணி இயக்க மாநில செயலாளர் சொருணவேல்குமார் குறும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் அதில் 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு சிறிய இடைவெளிக்கு ஆலங்குடி அருகே டீ கடை உரிமையாளர் ஒருவர் தனது வாடிக்கையாளர்களின் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வன்பன் கிராமத்தில் சிவக்குமார் என்பவர் சிறிய டீ கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது கடையில் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பலரும் கணக்கு வைத்து டீ குடித்துவிட்டு பின்னர் பணம் கட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தன்னால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்று நினைத்த சிவக்குமார் தனது கடை வாடிக்கையாளர்களின் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்து விளம்பரம் செய்துள்ளார். இதனை கண்ட வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கஜா புயல் காரணமாக ரொம்ப இழப்பு ஏற்பட்டு ரொம்ப சேதாரமாயிருச்சு. இந்த பகுதி விவசாயத்தையே நம்பி இருக்கிற இந்த பகுதியில் நம்ம கஸ்டமர்லாம் எல்லாம் விவசாயிகள் தான். இது கிராமங்கிறதுனால இங்கே பூச்செடி, வாழை, தென்னை இதுக்காக தான் இங்கே பயிரிடுறாங்க. அவ்வளவும் சேதாரமாகி எதுவுமே வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு அவங்க நம்ம டெய்லி டீ கடைக்கு வந்து அவங்க படுற வேதனையை நானும் ஒரு விவசாயிகளால் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க டீ குடிக்கவும் காசு இல்லாமல் சிரமப்படுறாங்க. இந்த நேரம் பார்த்து அவங்கள்ட்ட வந்து நான் எதையாவது என்னால் முடிஞ்சது ஒரு உதவி செய்யணும்னு நினச்சி நான் வந்து 6-7 வருஷமாக வச்சுருந்த கடனை எல்லாத்தையுமே இந்த இதில் வந்து தள்ளுபடி பண்ணிடணும்னு தள்ளுபடி பண்ணுறேன்னு எழுதி போட்டிருக்கேன். விபத்து மற்றும் விபத்தால் ஏற்படும் உயிரிழப்பு குறைந்துள்ள மாவட்டங்களில் கோவை முதலிடத்தில் உள்ளதாக மாநகர காவல் ஆணையர் ஸ்மித் சரண் தெரிவித்துள்ளார். கோவையில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சாலை பாதுகாப்பு ஆல்பத்தை மாநகர காவல் ஆணையர் ஸ்மித் சரண் வெளியிட்டார். ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவது அவசியம் என கூறிய அவர் கோவையில் தற்போது 40% விபத்துகள் குறைந்துள்ளதாக கூறினார். அத்துடன் தமிழகத்தில் விபத்து மற்றும் விபத்தால் ஏற்படும் உயிரிழப்பு குறைந்துள்ள மாவட்டங்களில் கோவை முதலிடத்தில் உள்ளதாக கூறினார். கொடைக்கானலில் உள்ள இயற்கை அழகை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளது என சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலை மேடுகளும் பள்ளத்தாக்குகளும் நட்சத்திர ஏரி உள்ளிட்ட கண்ணை கவரும் பல்வேறு பகுதிகள் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் இதனை காண கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை 75 லட்சம் பேர் என்றும் இது கடந்த ஆண்டை விட 4 லட்சம் பேர் அதிகரித்துள்ளதாகவும் கொடைக்கானல் சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே கிராமத்தில் தஞ்சமடைந்துள்ள 16 காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்திலிருந்து ஆண்டுதோறும் 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் ஓசூர் வனப்பகுதிக்கு வருவது வழக்கம். இந்த ஆண்டும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுமார் 150 யானைகள் ஓசூர், சாணமாவு, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பல குழுக்களாக பிரிந்து தஞ்சமடைந்துள்ளது. இந்த நிலையில் ஓசூர் அருகே அனுமந்தபுரம் கிராமத்தில் ஸ்ரீனிவாஸ் என்பவருக்கு சொந்தமான தோப்பில் 16 காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளன. இதனை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த கோரி மனிதநேய மக்கள் கட்சியினர் நாய் முகமூடி அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் நாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிகின்றன. இதில் குறிப்பாக சில வார்டுகளில் பொதுமக்களை நாய்கள் கடிக்கும் சம்பவங்களும் தினந்தோறும் நடந்து வருகின்றன. இதனை கட்டுப்படுத்த அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் நாய் முகமூடியை அணிந்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அக்கட்சியினர் தெரிவித்தனர். ஆயிரக்கணக்கான நாய்கள் மக்களை அச்சுறுத்தக்கூடிய விதமாக நாய்கள் திரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நாயை பிடிப்பதற்காக பல தடவை நாம மனுவும் மாநகராட்சியை அணுகி அந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மனுவை வாங்க மறுத்தார்கள் என்று சொன்னால் அறிவிக்கப்படாத நாள்ல
எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 50 நாயை பிடிச்சிட்டு வந்து மாநகராட்சி அலுவலகத்துல விடக்கூடிய போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுவதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். கரூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தங்கவேலுவை கண்டித்து ஆசிரியர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடந்த 7 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இந்த போராட்டத்தை நடத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். 7 மாதங்களாக சிறப்பு கல்வியில் பட்ட ஆசிரியர்கள் என்று அழைக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் மாத ஊதியம் கூட இல்லாமல் வறுமையில் வாடுகிறார்கள். இந்த நிலைக்கு முழுமுதல் காரணமும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே. இது குறித்து நாங்கள் பல முறை அவரிடம் மனு கொடுத்தும் கூட கிணற்றில் போட்ட கல்லாய் மனு மீது நடவடிக்கை இல்லாமல் செல்கிறார். சேலத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வாழை விவசாயம் குறித்தும் பூச்சி நோய் தடுப்பு முறைகள் குறித்தும் விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த ஆட்சியர் ரோஹிணி கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதில் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேட்டூர் நகராட்சியில் சர்க்கார் தோட்ட பகுதியில் குப்பைகள் மலைப்போல் குவிந்து எரிக்கப்படுவதால் அப்பகுதியில் புகை மண்டலம் சூழ்ந்து சுற்றுப்புறச் சூழல் பெரும் பாதிப்படைவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சியில் மொத்தம் 30 வார்டுகள் உள்ளன. இதில் கீழ் மேட்டூரில் 21 வார்டுகளில் வசிக்கும் பொதுமக்கள் தாங்கள் சேகரித்து வைத்திருக்கும் மீன், கோழி போன்ற இறைச்சி கழிவுகளையும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் டன் கணக்கில் சர்க்கார் தோட்ட பகுதியில் கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் இத்தகைய குப்பைகளை அவ்வழியே செல்லும் மர்ம நபர்கள் தீ வைத்து எரிப்பதால் மேட்டூர் பகுதி முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கண் எரிச்சல், அலர்ஜி, தோல் அரிப்பு உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் நகராட்சியிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மேட்டூரில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். சேலத்தில் வங்கி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இதில் 11வது ஊதிய ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து கள்ளக்குறிச்சியில் கோட்ட பகுதியில் உள்ள வியாபாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் ஆலோசனை நடத்தினார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வியாபாரிகளுக்கான பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்பை பிரதிபலிக்கும் வகையில் கடைக்காரர்கள் மேற்கொள்ள வேண்டிய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியா, கள்ளக்குறிச்சி சார் ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உள்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வேங்கை வாசல் பகுதியில் புதிய மதுபான கடையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான பெண்கள் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிக்கரணை அடுத்த வேங்கை வாசல் பகுதியில் ஏற்கனவே 6 மதுபான கடைகள் உள்ளன. இந்த நிலையில் புதிய மதுபான கடையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேடவாக்கம், மாம்பாக்கம் சாலையில் அமர்ந்து பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பள்ளிக்கரணை, சேலையூர் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மதுக்கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அலுவலர்கள் கூறியதையடுத்து சம்பவ இடத்திற்கு அப்பகுதி மக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற சிவசேனா கட்சியினர் 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் ஒரு வருடத்திற்கு 1 கோடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதாக சுற்றுலாத்துறை தகவல் அளித்துள்ளது. இந்த நிலையில் கோவிலில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி சிவசேனா கட்சியினர் பலமுறை கோவில் நிர்வாகத்திடம் முறையிட்டும் நிர்வாகம் கண்டுகொள்வதாக தெரிவதில்லை. இதனால் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து சிவசேனா கட்சியினர் 20க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். மாவட்ட முரசு இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.